இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆந்திராவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது குறித்தான தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். இது தொடர்பாக நாமக்கல்லில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. ஆந்திரா மாநிலம் மேற்கு கோதாவரியில் கோழி பண்ணைகளில் உள்ள கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாமக்கல் மண்டலத்தில் உள்ள கோழி பண்ணையாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் கால்நடை பராமரிப்புத்துறையும் பல்வேறு ஆலோசனைகளை நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. தற்போது நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு கோழி பண்ணையாளர் சங்க தலைவர் சிங்கராஜ் நம்மளிடம் இருக்கிறாங்க. சார் வணக்கம். நம்ம ஆந்திராவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த கோழி பண்ணையாளர்களுக்கு எந்த மாதிரியான ஆலோசனைகளும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறாங்க? நேற்று மாலையில் நாமக்கல் ஆட்சியர் ஒரு கூட்டம் நடத்தி அதில் எல்லா கோழி பண்ணைகளையும் வரவழைத்து அனிமல்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களையும் வரவழைத்து கோழி பண்ணைகளை எவ்வாறு நடத்த வேண்டும், எவ்வாறு பராமரிக்க வேண்டும், இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி நடத்த வேண்டும் என்பது அறிவுரைகள் வழங்கியுள்ளார்கள். இன்னும் என்னென்னா வெளி மாநிலத்து வருகிற வண்டிகள் எல்லா வண்டிகளையுமே நாங்கள் மருந்து தெளிப்பான் மூலமும் அல்லது ஸ்ப்ரே மூலமும் மருந்தடித்து அதுக்கு பிறகு வண்டியை உள்ளே அனுப்புகிறோம். அதே மாதிரி வெளிநபர்கள் யாரையும் பண்ணைக்குள்ள அளவு பண்ணாலுமே நாங்கள் அவர்களுக்கு உரிய கிருமி நாசிகள் பயன்படுத்திய பிறகுதான் உள்ளே அளவு பண்ணுகிறோம். இதெல்லாம் அது மட்டும் அல்லாமல் கோழிப்பண்ணை சுற்றி அதாவது சுகாதாரமாக இருப்பதற்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நேற்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூறியிருக்கோம். அதன்படி இன்று அதுக்கு முன்னாலே இப்போ நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கோழிப்பண்ணையும் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் நேற்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அதன்படி மிகவும் சிறப்பாக தமிழ்நாட்டு கோழிப்பண்ணைகள் எல்லாமே சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம மாநிலத்திலிருந்து இந்த எந்த விதமான பறவை காய்ச்சல் எதுவும் வந்ததில்லை. இப்போ ஏற்கனவே நமக்கு இப்போ இந்த கடந்த ஒரு வார காலமாகவே டெம்பரேச்சர் 36-37 டிகிரிக்கு வந்துருச்சு. நம்ம மற்ற மாநில நார்த் ஈஸ்ட்லாம் கம்பேர் பண்ணோம் அங்கெல்லாம் வின்டர்னா கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் அதெல்லாம் அங்கே தாக்கம் அந்த மாதிரி தாக்கங்கள் இங்கே நம்ம பண்ணைகளை சிறந்த முறையில் பராமரித்து வர்றதுனால எந்த விதமான பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வரவும் வராதுன்னு வச்சுங்களேன். சரி, இப்போ 45 அதிவிரைவு கண்காணிப்பு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுலாம் வருதா சார்? பண்ணைக்கு ஆய்வு பண்ணுறாங்களா? இன்னைக்கோட மாவட்ட கலெக்டர் இங்கே ஃபார்ம்லாம் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கோழி பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவேர்னஸ். இதெல்லாம் ஏன்னா நாங்களும் அசோசியேஷன் அவங்களுக்கெல்லாம் குரூப்பில் மெசேஜ் கிட்டத்தட்ட 900 பேருக்கு மேலே உறுப்பினராக இருக்காங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணையை எப்படி பராமரிக்கணும், எப்படி அனிமல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி பராமரிக்காத ஆலோசனைகளை நாங்கள் அன்றாடம் இந்த குறுஞ்செய்தி மூலியமாக எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கோம். அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.